ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் குட் நியூஸ் வந்திருக்கு. 2 புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இனி சஸ்பெண்டே கிடையாது. புதிய அரசாணை பிறப்பித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க புதிய அரசாணைப்படி இனிமேல் ஓய்வு பெறக்கூடிய நாளில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கான நடைமுறை ரத்து செஞ்சுருக்காங்க. அதன்படி என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஊழியர்கள் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாளில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை முடிந்த அப்புறம்தான் ஓய்வு பலன்கள், பணப்பலன்கள் பெற முடியும் சொல்கிறாங்க. இதுதான் அந்த அரசாணையில் தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த அரசாணையின் மூலமாக ஓய்வு நாளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், மன உளைச்சல்கள் தவிர்க்க அரசாங்கத்தோடைய முக்கியமான தீர்மானமாக பார்க்கப்படுது. இனிமேல் ரிட்டையர்மெண்ட் டைமில் எந்த ஒரு சஸ்பென்ஷனும் இருக்காது. அதே சமயம் சப்போஸ் உங்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அது விஷயமா ஃபுல் விசாரணை முடிஞ்ச அப்புறம் தான் ஓய்வூதிய பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்த விஷயம், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனுக்கான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இது விஷயமா குழு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழக அரசுடைய கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குழு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட சங்கத்துக்கிட்ட நேரில் ஆலோசனையும் மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டில் நடைமுறையில் இருக்க ஓய்வூதிய அமைப்புகளையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த குழு இந்த செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே தமிழ்நாடு அரசுக்கிட்ட அந்த ப்ரப்போசலை கொடுக்க போகிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி ஆய்வு பண்ணி தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரி பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாங்கன்ட்டு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். ஒருவேளை நம்ம தமிழ்நாடு அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் திமுக வரத்துக்கு ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட், அவங்க குடும்பத்தினர், அவங்க ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இல்லைனா ரொம்ப கஷ்டப்படணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டைமில் ஸ்டாலின் அரசாங்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பகச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவரை தான் அறிவிப்பு வெளிவரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.